ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மட்டர் பரோட்டா பட்டாணி போட்டு நம்ம பரோட்டா பண்ணி பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டஃப் பண்ணி செய்கிற பரோட்டா. 1 கப்பு பட்டாணி எடுத்துகிட்டுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு இந்த அரைச்ச விழுது தேவையான அளவு உப்பு, ஏன்னா கோதுமாவுலேயும் நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த மசாலாக்குரிய தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். அதுக்கப்புறம் கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருவேன். கடலை மாவு எதுக்கு போடுறோன்னா, நமக்கு சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி இடும்போது நமக்கு மாவு அந்த மசாலா வெளியிலலாம் வராது, நல்லா பைண்டாகி அந்த உள்ளேயே இருக்கும். அதே மாதிரி இதுக்கு கோதுமாவு பிசையும் போது ஜஸ்ட்டு உப்பு போட்டு தண்ணி விட்டு நான் பிசைஞ்சு எடுத்துருக்கேன். பூரி மாவு மாதிரி இல்லாமல் ரொம்ப தளரவும் இல்லாமல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டுருக்கோம். இந்த பண்ணின மசாலா நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நல்லா பால் மாதிரி பண்ணி நம்ம ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி இட்டு பாருங்களேன், உங்களுக்கு அந்த மாவுலேருந்து வெளியிலே வராது இந்த மசாலா. இதில் வேணும்னா நம்ம இதை வதக்கும் போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், பொடியாக நறுக்கி போட்டு. பன்னீர் துருவி போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம எண்ணெயோ நெய்யோ விட்டு நம்ம இந்த சப்பாத்தி பரோட்டா பண்ணி எடுத்துக்கலாம். தொட்டுக்க தயிர் மட்டும் இருந்தால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வின்டரில் பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி வெங்காயம் வதக்கி